நிறைய பேர் நீங்களா சொல்றீங்க ரோட் ஷோ போறாருங்க. ரோட் ஷோங்கிற பிளானே முதல் கிடையாது. தயவு செய்து நீங்க வந்து மாத்துங்க. தலைவர் விஜய் நான் பேசுறேன். இதே மதுரைக்கு அங்க வந்து அவர் திடீர்னு ஷூட்டிங் போகும்போது இவ்வளவு நாள் விஜய் வந்து எங்க போறாரு எங்க ஷூட்டிங் போறாருன்னு சொல்றது கிடையாது. என்ன எந்த அப்டேட் இல்லாம அவரால் போக முடியும். அப்போ நாளைக்கு நான் ஷூட்டிங் போறேன்னு முன்கூட்டியே சொல்லி அங்க எதிர்பாராத ஒரு ரோட் ஷோ நடக்கணும் அப்படின்னு திட்டமிட்டது தானே. இல்ல இது வந்து பார்க்கணும்னு ஏற்கனவே ரசிகர்கள் பார்க்க முடியல. இப்போ நான் இறுதிக்கட்ட படப்பிடிப்புக்கு நான் போறேன் அவர் சொல்லிட்டே போறது வந்து அது இல்ல நம்ம சொல்லப்படாத ஒரு ரோட் ஷோ தானே. சரி, நான் அது பதில் சொல்லிடுறேன். அதாவது தோழர், இன்ஃபர்மேஷன் வந்து முன்னாடி ஒரு நடிகரா இருக்கும் பொழுது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகாது. ஆனால் இவர் போற விஷயம் யாரால லீக் பண்ணப்படும்? திமுகவுடைய இன்டெலிஜென்ஸ் மூலமா லீக் பண்ணப்படும். அவ்வளவுதான். டிக்கெட் புக் பண்ண உடனே இவர் வராரு, இவருக்கு என்ன அந்த லீக் வந்து வெளியே வர்றது அவ்வளவுதான். இப்ப நாங்க வந்து ஐயோ இவர் வராருன்னு பேனர் அடிச்சு ஒட்டல, எந்திரிச்சு நிக்கலன்னா மக்கள் வந்து கோவப்படுறாங்க, பார்க்க முடியல. அப்ப போலீஸே அங்க சொன்னாங்க, நீங்க எந்திரிச்சு முகத்தை காமிச்சிட்டு போங்க, மக்கள் விலகிடுவாங்க. நீங்க குடும்பங்களோட கட்சியை விட்டுருங்க. ஒரு பெண்களும் ஒரு சார், நான் திருப்பி சொல்ல வரேன். கட்சி ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். இதேதான் வந்து நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்களும் சொன்னீங்க, நடிகர் வந்தாரு கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. என்டிஆருக்கு சொன்னாங்க நடிகர் வராங்க கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த கூட்டம் எதுக்காக வந்துச்சு, அவரை எதுக்காக பார்க்க வந்தாங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு தெளிவா தெரியும்.